வாங்க திடீர் ரசம் வைக்கலாம் வாங்க. புளி எடுத்துட்டேன். இதில் வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் புளி போட்டுட்டு 2 தக்காளி போட்டுட்டு பூண்டு போட்டுட்டு ஒரு திருப்பிட்டு எடுத்து தாளிச்சு விட்டுறணும். அதான் திடீர் ரசம். இதுங்களா ஓகேவா? ஓகே, தக்காளி எடுத்துட்டு வரேன். கருவேப்பிலை ஒன்று வேணுமே? ஆமாம், தாளிச்சோறுக்கு வேணும். உள்ளி சட்னிக்கு வணக்கணும். மூன்று தக்காளி எடுத்துட்டேன். எல்லாமே போட்டுட்டேன். உப்புலேருந்து புளியிலேருந்து சகலமும் போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், மிக்சியில் ஓட்டிட்டு கரண்ட் போயிருப்போது அரைச்சிட்றேன். இதை எடுத்து அப்படியே தண்ணி ஊற்றி கலக்கி வடித்து ஊற்றிடுவேன். ஏன் வயிறு வலிக்க காரணம் என்ன? என்ன சாப்பிட்டோம்? மிளகுத்தூள் வறுத்து போட்டதான் தண்ணி. பூண்டு போடாம வந்துட்டுனே. அம்மாடி, பூண்டை கடைசி எடுத்துட்டேன். அடிச்சு விட்டுரு. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டேன். வெந்தயம் இருக்கு பாருங்க, வெந்தயம் போடுவேன். அவசர ரசத்துக்கு வந்து வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா செமையாக இருக்கும். கடுகு போடுறேன். ஓகே, இந்த பூண்டை தாளிச்சு விட்டுலாம். வடிச்சிட்டோம்னா ஒன்றுமே வராது, பூண்டு மட்டும்தான் வதக்கி வரும்.
பார்த்தீங்களா? எல்லாமே போட்டு அரைச்சிட்டேன். தக்காளி, சீரகம், மிளகு, பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே, புளி எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுட்டு இது வாய்க்கு எதுவுமே வராது, டேஸ்ட்டு மட்டும் கொடுக்கும். இது என்ன பண்ணணும், மறுபடியும் ஒருக்கா அதில் வச்சுட்டு தண்ணி பிடிச்சி கழுவி ஆமாம் முதல்ல போட்டாச்சுல. தெரியல, பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். திடீர் ரசம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதோ சாதம் வடிச்சாச்சு, திடீர் ரசம் வச்சாச்சு. டேஸ்ட் மட்டும் பார்க்கணும். எல்லாமே போட்டாச்சு, வடிச்சாச்சு, தண்ணி மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கு. இது மட்டும் பத்தலை. உப்பு 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 போடுங்க, உப்பு போடுங்க. மிளகுத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன், மிளகாய் போடல. காரம் வேண்டாம், வயிறெல்லாம் அலறுது. என்னமோ ஏதோ ஒன்று சேரல. கடையில் வாங்கி சாப்பிட்டாலே நமக்கு எதாவது அலர்ஜி வந்துடுது. என்னதான் போடுவானுங்களே தெரில. கேரம் சார், ஒரு சோத்தாக்கி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா கூட பரவாயில்ல. ரசம் எப்படி தண்ணி மாதிரி இருக்கா? சாப்பாடு பார்த்தீங்களா? வாங்க சூடாக சாப்பிட்லாம். இது வந்து சட்னிக்கு வச்சுருக்கேன், வணக்கணும். இது வந்து மணத்தக்காளி கீரை சட்னி அரைக்கணும், அதுக்காக கழுவி வச்சுருக்கேன். இப்போ செய்ய முடியல, அவ்வளோதான்.